ஒர்க் பிளேஸ் சீக்ரெட்டில் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சாப்டர் கான்ஃப்ளிக்ட் ரிசொல்யூஷன். கான்ஃப்ளிக்ட் ரிசொல்யூஷன் சார், இந்த கான்ஃப்ளிக்ட் ரிசொல்யூஷனில் இருக்கக்கூடிய சீக்ரெட் என்ன சார்? இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன சார் எனக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறதா இன்னைக்கு டாபிக். கான்ஃப்ளிக்ட் ரிசொல்யூஷன் மூலமாக உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகிருக்கணும், உங்கள் டிபார்ட்மெண்ட்டோட ப்ராடக்டிவிட்டி இருக்கும், சக்ஸஸ்ஃபுல் ஒர்க் பிளேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கிறது மீனிங் கொடுக்கும், நீங்கள் ஒரு கிரேட் லீடர், டீம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் உங்களுக்கு இருக்குங்கிறது இந்த கான்ஃப்ளிக்ட் ரெசொல்யூஷன் கொடுக்கும், ஒரு ஹெல்த்தி ஒரு என்வாயர்மெண்ட் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும், பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த கான்ஃப்ளிக்ட் ரெசொல்யூஷன் காட்டும். கான்ஃப்ளிக்ட் ரெசொல்யூஷனில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணாருங்கிறது தான் மேட்டர். ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பெஸ்ட் டிசிஷன் மேக்கர் அப்படிங்கிறத அந்த கான்ஃப்ளிக்ட் ரெசொல்யூஷன் உங்களுக்கு காட்டும். கன்ஃப்ரண்டேஷன் அப்படின்னா நம்ம எதிர்கொள்ளுதல். எந்தெந்த சிச்சுவேஷனில் நம்ம எதிர்கொள்கிறோம், யாரெல்லாம் எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஒர்க் பிளேஸ் சீக்ரெட்டில் இந்த கான்ஃப்ளிக்ட் ரிசொல்யூஷனை பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த கான்ஃப்ளிக்ட் ரிசொல்யூஷனுங்கிறது உங்கள் கேரியரில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஒர்க் பிளேஸில் நம்ம கொலீக்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல பாசிட்டிவ் கல்ச்சராக இருந்தாலும் அந்த டைமில் நம்ம கொலீக்ஸோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் வில் ஹேப்பன். எல்லா இடத்துலையும் நடக்கும். ஆனால் அதை எப்படி ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு ப்ராசஸை, ஒரு டிபார்ட்மெண்ட் பெனிஃபிட்டான ஒரு பிளேமிங் இல்லாமல் பாசிட்டிவாக நம்ம ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறோம் பாருங்க, அதுதான் சக்ஸஸ்ஃபுல் கான்ஃப்ளிக்ட் ரெசொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கில். ஒர்க் பிளேஸில் இது எப்படி ஒரு சீக்ரெட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தையோ ஒரு பர்சனையோ அணுகும்போது ஒரு ராங் பர்சனாக இருக்காங்க, ஒரு சீனியராக இருக்காரு, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜராக இருக்காரு அப்படிங்கும்போது அவங்கள நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, ஒரு பாசிட்டிவ் வைப் எப்படி கிரியேட் பண்ணுறீங்க உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அப்படிங்கிறது தான் இந்த கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரகசியம். இந்த ரகசியம் புரியாதனால தான் எவ்ரி திங் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியறது இல்லை. இன்னைக்கு கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட்டில் சக்ஸஸ்ஃபுல் ஒரு டீம் கிரியேட் பண்ணுறீங்க, கான்ஃப்ளிக்ட் ரெசொல்யூஷன் மூலமாக ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறீங்க. கான்ஃப்ளிக்ட் ரெசொல்யூஷனாக இருக்கக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுக்கு ஸ்கில் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் யாரையும் ப்ளேம் பண்ணாமல், பாயிண்ட் அவுட் பண்ணாமல், ஒருத்தரோட குறைகளை பற்றி பேசாமல், அவர்களோட ஸ்ட்ரென்த்தை சப்போர்ட் பண்ணி, அவங்க வீக்னஸை பூஸ்ட் பண்ணி, அதை பாயிண்ட் அவுட் பண்ணி, அதை என்கரேஜ் பண்ணி, அதை டெவலப் பண்ணி, நீங்கள் அந்த ஒர்க் பிளேஸை ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீமாக கிரியேட் பண்ணுறீங்கல்ல, இது உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய ஒர்க் பர்சன்ஸ் எல்லாம் ஐடென்டி பண்ணி, யூ ஆர் த ரைட் பர்சன், ஒரு சப்போர்ட்டிவ் பர்சன், ஒரு கிரேட் அசிஸ்டன்ட் நீங்கள் அப்படிங்கிறத அவங்க ஐடென்டி பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பெஸ்ட் ரெசொல்யூஷன், அதாவது கான்ஃப்ளிக்ட் ரெசொல்யூஷன் ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அப்போ சீக்ரெட்டை பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியாத விஷயம் ஒர்க் பிளேஸில் இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் இருந்துட்டு தான் இருக்கும். நல்லா பழகிட்டு இருப்போம், அவங்களுக்கு கூட நமக்கு கான்ஃப்ளிக்ட் வரும். நல்லா பேசிகிட்டு இருப்போம், நல்லா ஒன்றா தான் சாப்பிடுவோம், பிரேக் போவோம், எல்லாம் பண்ணுவோம். ஒர்க்குன்னு வரும்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் தேவையில்லாத தடித்த வார்த்தைகள் பண்ணிடுவோம், இல்லை அவங்க அந்த வேலையை செய்யாமல் விட்டுருவாங்க, இல்லை நம்ம கோச்சிட்டு அவங்ககிட்ட அந்த ஆன்சர் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
அப்போ கான்ஃப்ளிக்டில் ரிசொல்யூஷனுங்கிற அந்த ஸ்கில்லு ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வருங்கிறது தெரியும், அதை இமிடியட்டாக அப்ரோச் பண்ணி அதை சால்வ் பண்ணுறோம் பாருங்க, அதுக்குரிய ஒரு முடிவெடுத்து அந்த விஷயத்தை மூவ் ஃபார்வர்டாக கொண்டு போகிறோம், டிபார்ட்மெண்ட் பெனிஃபிட்டாக ஆர்கனைசேஷன் பெனிஃபிட்டாக நம்ம சப்போர்ட் பண்ணுறோங்கிறது ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய சீக்ரெட். மோஸ்ட் ஆஃப் த ஜூனியர் லெவல் பீப்புளும் அதுக்கு மேலே இருக்க பீப்புளும் ஒரு டெஸ்டினேஷன் ஹையராக இருக்காங்கன்னா அவங்க கூட போய் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க, அவங்கள ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. அவங்க ப்ராப்ளமேட்டிக் பர்சன்ஸு உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு ஸ்பை வச்சு பண்ணுறாங்க, டிபார்ட்மெண்ட்டை ஒரு இன்டர் பாலிட்டிக்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது யூ ஆர் த ரைட் கான்ஃப்ளிக்ட் ரிசொல்யூஷன் ஸ்கில் உள்ள பர்சன் அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கும், உங்கள் டிபார்ட்மெண்ட்லையும் இல்லை. அப்போ நீங்கள் அந்த பர்சன் யாருன்னு ஐடென்டி பண்ணி, சார் இங்கே வாங்க, நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன், நீங்கள் தெரிஞ்சு பண்ணுறீங்களா தெரியாமல் பண்ணுறீங்களான்னு ஐ டோன்ட் நோ தட், பட் நீங்கள் நான் சொல்கிறத கொஞ்சம் கன்சர்ன் எடுத்துக்கோங்க. நான் ஒரு இன்சார்ஜ் உங்களுக்கு, நான் ரிப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு, நீங்கள் என்னோட சப்பார்டினேட்டை கூப்பிட்டு கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறீங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்கள ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. இது எனக்கு பிடிக்கல. நீங்கள் அப்படி பேசுகிறனால, அவரோட நீங்கள் என்ன மானிட்டர் பண்ணி சொல்கிறனால அவர் நாட் ரெஸ்பாண்டிங் டு மீ ப்ராப்பர்லி. என் கேரியருக்கு அது மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. டிபார்ட்மெண்ட்டில் மற்ற கொலீக்ஸ் எல்லாரும் அவங்களோட ப்ராடக்டிவிட்டி இழக்கிறாங்க. இந்த டிஸ்ட்ரக்ஷனை அந்த பர்டிகுலர் பர்சன் நீங்கள் பேசுறதுனால, நீ இப்படி சொல்கிறதுனால அவர் என்னை ப்ரொமோட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க டிபார்ட்மெண்ட்டில் சரியாக வேலை செய்கிறது இல்லை. இதனால என்ன ஆகுது, டிபார்ட்மெண்ட்டலோட டீம் கொலாபரேட்டிவ் ஸ்கில்ஸ் டோட்டலாக ஸ்பாயில் ஆகுது. அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுங்க. அவர் பர்பஸாக செய்யக்கூடிய பர்சன், சரிங்களா? அவர் எவ்வளோ மோசமான பர்சனாக இருந்தாலும் அவர்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவர் கண்டிப்பாக ஐ வில் சேஞ்ச் தட் அப்படின்னு சொல்லுவார். இல்லை அவர் சேஞ்ச் பண்ண விரும்பல அப்படிங்கிறாரு, இல்லை உங்கள்கிட்ட சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப அதையவே கன்டினியூ பண்ணுறார். அப்படிங்கும்போது அவர்கிட்ட நம்ம திரும்ப போய், சார் நான் ஃபஸ்ட் டைம் சொல்லிட்டேன், நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கல, ஸோ நான் அதனால் லெட்டராக கொடுக்குறேன், இதன் மூலமாக எனக்கு பாதிப்புங்க, யூ கிவ் த ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் தி 7 daysக்குள்ளே கொடுங்க, இதை என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணலாம், நீங்கள் என்னங்கிறது நீங்களும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்கன்னு கேட்குறீங்கன்னு கரேஜோட. அவர் உங்களுக்கு அப்ரைசல் பண்ணக்கூடிய பர்சனாக இருந்தாலும் ப்ராப்பராக அந்த நீங்கள் எழுதுகிற லெட்டருக்கு ரெஸ்ப்ளனேஷன் தரும். அது மீறி அவங்க பண்ணலை அப்படிங்கும்போது அந்த லெட்டரை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணலாம், ஹெச்ஆருக்கோ உங்கள் ஹையர் இந்த பாஸுக்கோ அனுப்பி அவங்க கம்பெனியில் நீங்கள் ரெஸ்பான்ஸை கேட்கலாம். அப்போ அவங்க அவரோட உட்காந்து பேசும்போது நீங்கள் பயந்துட்டு, ஐயோ நமக்கு அப்ரைசல் பண்ணுறாரு, நமக்கு இன்க்ரிமெண்ட் போயிடும் அப்படின்னு பயப்படாமல், சரி இல்லை இதுதான் அவர்கிட்ட எனக்குரிய ப்ராப்ளம், சப்பார்டினேட்டை எனக்கு எகென்ஸ்டாக ட்ரிகர் பண்ணுறாரு, ஐ டோல்ட் செவரல் டைம், அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், சார் ப்ளீஸ் கரெக்ட் இட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா அவர் சேஞ்ச் ஆகலை, கீப் ஆன் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு பிரச்சனை கொடுக்குறாரு. நீங்கள் கவனிச்சுக்கோங்க, எல்லா பர்சன்ஸுமே இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது உங்களுக்கு எகென்ஸ்டாக செயல்பட மாட்டாங்க. யாருக்கு நாலேஜ் கம்மியாக இருக்கோ, ஹை பர்ஃபார்மராக இருக்கலாம் ஆனால் நாலேஜ் கம்மியாக இருக்கோ, அவங்க தான் உங்களை ஓவர் கம் பண்ணுறதா நினச்சி இந்த மாதிரி மைக்ரோ மேனேஜரோட டைப் ஆகுறாங்க. அப்போ அவங்க இப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் அழகாக பேசும்போது அந்த பர்டிகுலர் பர்சனுக்கும் வார்னிங் கிடைக்கும், இவங்களும் சால்வ் ஆகும். இந்த கான்ஃப்ளிக்ட் ரிசொல்யூஷனில் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் சொன்னது கவனிச்சிங்கன்னா, நீங்கள் சபார்டினேட்டை போய் தம்பி இப்படி பண்ணாத, அவர்கிட்ட தேவையில்லாதெல்லாம் பேசாத, அவர் சொல்கிற மாரி உங்களுக்கு செய்ய முடியாது, நான் உனக்கு ஸ்கில் பார்த்தா பண்ண முடியும் நீங்கள் சொன்னீங்கன்னா சபார்டினேட் உங்களை மதிக்க மாட்டான், கேட்க மாட்டான். பட் அதே ஹையர் எண்ட் உங்களுக்கு மேலே இருக்க பர்சனை கூப்பிட்டு நீங்கள் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, அவர்கிட்ட பேசுகிறீங்க அப்படிங்கிற அந்த கான்ஃப்ளிக்ட் ரிசொல்யூஷன், கன்ஃபரன்டேஷன் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் உங்கள்கிட்ட இருக்குது, கான்ஃபிடென்ட் கரேஜாக இருக்குது. அப்படிங்கும்போது அவர் ஒரு மிஸ்டேக் சொல்கிறார், இல்லை 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 என்கிட்ட இது உண்ட மைனஸ், அதனால தான். சார் பரவாயில்ல, என்கிட்ட மைனஸ் இருக்குல்ல, நான் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன், நீங்கள் எதுனாலும் எனக்கு சொல்லுங்கள், ஐ வில் கரெக்ட் இட் அண்ட் கிவ் த டீட்டெயில், இமிடியேட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன், நான் அவங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கரேஜாக அவரை ஹேண்டில் பண்ணும்போது யார் எப்படிப்பட்ட பர்சனாக இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்துடும். இந்த கான்ஃப்ளிக்ட் ரிசொல்யூஷன் மேனேஜ்மெண்ட்டில் பார்க்கும்போது ஹையர் எண்ட் பர்சன் நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டவுன் த பீப்புள் நம்மகிட்ட இருக்க பர்சன், நான் சொன்ன பாருங்க நாலேஜ் லெஸ்ஸாக இருக்கக்கூடிய பர்சன்,
அவங்க ஹெச்ஓடியோட பேசுனால நம்மளை மதிக்காமல் இருந்த பர்சன் அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைனில் வருவாங்க. அட்லீஸ்ட் ஆக்டாவது பண்ணுவாங்க கரெக்டாக இருக்கிற மாதிரி. நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அவங்கள, அவங்க கல்ச்சர் பிஹேவியர்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதாவது அவங்க ஐடென்டிஃபை பண்ணும்போது நம்மகிட்ட ஒழுங்காக இருக்கிற மாதிரி போவாங்க. அப்போ கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு சீக்ரெட் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் இருக்கும். டெய்லியும் இருக்குமா சார்? டெய்லியும் இருக்குங்க. வீக்லி இருக்குமாங்க சார்? வீக்லி இருக்குங்க சார். மந்த்லி இருக்குமா சார்? மந்த்லி இருக்குங்க சார். சார் எப்போதான் இல்லாமல் இருக்கும்? எல்லா நாளும் எல்லா நேரமும் இருக்கும். அப்படிங்கிறத நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இது ஹேண்டில் பண்ணக்கூடிய தைரியத்தையும் கான்ஃபிடென்ட்டையும் நீங்கள் வளர்த்துக்கிறீங்க அப்படிங்கும்போது, இந்த ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்குங்கும்போது உங்கள் ஒர்க் பிளேஸ் ஸ்ட்ரெஸ் ஆகாது, ஆன்சைட்டி தேவையில்லை, ஃப்ரஸ்ட்ரேஷன் தேவையில்லை, டிரான்ஸ்பரன்சி நீங்கள் பில்ட் பண்ணியிருக்கீங்க, ஓப்பன் மைண்டடாக யூஆர் ரைசிங் அ கொஸ்டின் அப்படிங்கிற இந்த ஸ்கில்லெல்லாம் உங்களுக்கு ஆட் ஆகி வரும்போது கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷனில் நீங்கள் எக்ஸலண்ட்டாக ஹேண்டில் பண்ணலாம். எக்ஸலண்ட்டாக ஹேண்டில் பண்ணும்போது இந்த சீக்ரெட் மூலமாக நீங்கள் நிறையா விஷயத்தை ரிசால்வ் பண்ணி ப்ராடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் டீமை பில்ட் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்கள் ரைட் பர்சன், உங்களுக்குரிய ரோல், உங்களுடைய பார்ட், உங்களுடைய வேல்யூ, இதை வந்து நீங்கள் பெஸ்ட்டாக க்ரியேட் பண்ண முடியும். அப்போ இந்த ஒர்க் பிளேஸ் சீக்ரெட்டில் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன்னா என்ன, ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி சால்வ் பண்ணணுங்கிற ஸ்கில் தான் நீங்கள் வளர்த்துக்கணும். ஒரு டைம் தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிங்க, நீங்கள் எமோஷனல் தடித்த பார்த்தீங்கன்னா யூ அக்செப்ட் இட் அண்ட் கம் பேக். திரும்ப ரீகரெக்ஷன் பண்ணிவிட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், என்ன மாரி வார்த்தைகள் பயன்படுத்தலாம், எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறோம் பாருங்க, அதுதான் நம்மளை அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போகும். அதனால் இதை மறந்துடாதீங்க. கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷனுங்கிறது ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியமான இதை நம்ம கண்டுபிடிச்சி இதில் நம்ம ஒர்க் பண்ணணும். நம்ம ஸ்கில் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகணும். ஒர்க் பிளேஸில் பிரச்சனை இல்லாமல் இருக்காது. தேங்க்யூ ஆல்.